ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா how to install Tailwind CSS and setup in React.js ட்ரெடிஷ்னல் மெத்தடு அண்டு Vite ப்ராஜெக்ட்ஸ். அதாவது Vite மூலியமாகவும் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இந்த ரெண்டு வழியிலையும் எப்படி Tailwind CSS வந்து React ப்ராஜெக்ட் ஃபுல்ல செட்டப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு Tailwind CSS வெப்சைட்டுக்கு போயிடலாம். Tailwind CSS வெப்சைட்டுக்கு போயிட்டு முதல்ல நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கான இந்த செட்டப்பை வந்து பார்த்துடலாம். அதுக்கு ரியாக்ட் இன்ஸ்டால் Tailwind CSS வித் கிரியேட் ரியாக்ட் டேப். அதாவது கிரியேட் ரியாக்ட் டேப் தான் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ணுறது. அதை இப்போ அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. இருந்தாலும் Tailwindே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, அந்த ஹைலி ரெக்கமெண்ட் யூஸிங் Vite, பார்சல், Next.js ஆர் ரீமிக்ஸ் இந்த இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது கிரியேட் ரியாக்ட் டேப்புக்கு பதிலாக இந்த செட்டப்பில் வந்து Tailwindே யூஸ் பண்ணால் சொல்லி தான் அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு மெத்தடுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட் ரியாக்ட் டேப் மூலிமா பண்ணுறதை பார்த்துட்டு அடுத்து நம்ம Vite மூலிமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். கிரியேட் ரியாக்ட் டேப் மூலிமா, அதாவது கிரியேட் ரியாக்ட் டேப் மூலிமா இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன இருக்குது, Wepack அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டல் பேஸ்டு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து க்ரியேட் ஆகும். அந்த பண்டல் பேஸ்ட் டெவலப்மெண்ட் சர்வர் வந்து என்ன, அதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதாவது உள்ள ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து வெப்சைட்டில் நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த என்ட்ரி பாயிண்ட் என்ன, அதுக்கு சம்மந்தப்படாத எல்லா ரவுட்டரையும் கால் பண்ணி இந்த ரவுட் எல்லாமே அதுக்கு சம்மந்தப்படாத எல்லா மாடியூலையும் கால் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கூட்டு ஒரு பண்டலாக க்ரியேட் பண்ணி அதுலேருந்து சர்வருக்கு வந்து கொண்டு வந்து நம்மளுக்கு அவுட்புட்டை வந்து காமிக்கும். இதனால் வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஏன்னா என்னென்னா, ஒன்று பண்ணுறது ஒரே ஒரு காம்பனண்ட் தான் கிளிக் பண்ணுறோம். ஆனால் அது என்ன பண்ணால் மொத்த ரவுட்டையும் மொத்த மாடலையுமே பண்டல் மாதிரி க்ரியேட் பண்ணி சர்வர் சைடில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறதுனால கொஞ்சம் லேட்டாகும். இதை வந்து சின்ன அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு இது பிரச்சனை தெரியாது. கொஞ்சம் பெரிய லெவலில் அப்ளிகேஷனாக ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி போகிறப்போ நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். அடுத்து இன்னொன்று என்ன, நேட்டிவ் ஏஎஸ்எம் பெஸ்ட்டு டெவலப்மெண்ட் சர்வர். அதான் வந்து Vite மூலிமா பண்ணுறது. Viteம் ஒரு இது, அதில் Vite வந்து கொஞ்சம் பாப்புலராக இருக்கனால அதை யூஸ் பண்ணுறேன். அதோட மெத்தட் எப்படி இருக்குன்னா, சர்வர் ரெடி கோட். அதாவது அதுலேருந்து நம்ம என்ன காம்பனண்ட்டை கிளிக் பண்ணுறோமோ அதுலேருந்து ஒரு HTTP ரெக்வெஸ்ட் போயிட்டு அந்த என்ட்ரிக்கு தேவையான ரவுட்டை கால் பண்ணி அந்த ரவுட்டுக்கான மாடியூல்ஸ் மட்டும் கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அதாவது டைனமிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பண்ண அது அப்போ தான் போய் கொண்டுட்டு போய் சர்வரை கால் பண்ணி அந்த நம்ம பண்ண கிளிக் பண்ண காம்பவுண்ட்டுக்கு தேவையானது மட்டும் கொண்டு வந்து கொடுக்குறதுனால இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்ன கிரியேட் ரியாக்ட் டேப் மூலிமா பண்ணுற Wepack பண்டல் பேஸ்டு டெவலப்மெண்ட் சர்வரோட இந்த நேட்டிவ் ஏஎஸ்எம் பேஸ்டு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. சரி, நம்ம இப்போ எப்படி ரியாக்ட் டேப் மூலிமா பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து NPX கிரியேட் ரியாக்ட் டேப் மை ப்ராஜெக்ட் இந்த கமெண்ட்டை காப்பி பண்ணி இதில் வந்து Tailwind செட்டப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் எந்த பேரில் வேணாலும் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இதில் டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் இல்லை நம்ம காப்பி பண்ண கூட பேஸ்ட் பண்ணிடணும். இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலோட நம்மளுக்கு இங்கே மை ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளார நமக்கு தேவையான பேசிக்கான எல்லாமே கிட்டாச்சு. இதில் நம்மளுக்கு முக்கியமானது இந்த package.jsங்கிற ஃபோல்டர் தான். இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கு தேவையான ரியாக்ட் டாம், ரியாக்ட் பியூட்டல்ஸ் எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம Tailwindை எப்படி உள்ளே ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வந்து CD மை ப்ராஜெக்ட் காப்பி பண்ணி வைக்கலாம். அதாவது மை ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கலாம். அடுத்து என்ன, இன்ஸ்டால் Tailwind CSS. இதை நம்ம போடுறப்போ நம்மளுக்கு இன்னும் tailwind.config.js அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகும். நம்ம போட்டுக்கலாம் npm install Tailwind CSS காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு.
அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம npx tailwind init இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு tailwind.config.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபைலில் நம்மளுக்கு கான்ஃபிகர் யுவர் டெம்ப்ளேட் பார்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு டெம்ப்ளேட் பார்ட்ஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு இங்கே இதை அப்படியே எடுத்துகிட்டு அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம் ஃபைலை. அடுத்து என்னென்னா add the tailwind CSS directives to your CSS, அதாவது add the tailwind directives to each tailwind layers to your இந்த src.index.css ஃபோல்டருக்குள்ளார இந்த மூணுத்தையும் நம்ம காப்பி பண்ணி போடணும். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு இந்த src ஃபோல்டருக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு index.cssன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலில் இருக்கிற ஏற்கனவே ஃபோட்டோ டெலீட் பண்ணிட்டு இதை போட்டுட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே இருந்தால் tailwind CSS வந்து வர எல்லா பேஸ் கிளாஸுமே இதுக்குள்ளே இருந்தால் வரும். இதுக்குள்ளே இருந்தால் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு போவோம். இதில் நம்மளுக்கு தேவையில்லாத இந்த எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் இந்த லோகோ தேவையில்லை, டெலீட் செட்டப் இதுவும் தேவையில்லை, டெலீட் app.js கூட தேவையில்லை, டெலீட் பண்ணிடலாம். நம்மளுக்கு app.js ஃபைல்ஸ்குள்ளார இருக்கிற இந்த முன்னாடி இருக்கிற கோடை பழைய கோடை கொஞ்சம் டெலிட் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடலாம். இது தேவையில்லை, இந்த லோகோ நம்ம கிளிக் பண்ணிட்டோம். அதில் இந்த தேவையில்லை. index.jsக்குள்ளார இந்த வெப் டீட்டெயில்ஸ் தேவையில்லை, கிளிக் பண்ணிடலாம். இப்போ தேவையில்லாத கூட கிளியர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி போனோம்னா ஸ்டார்ட் யுவர் பில்டு ப்ராசஸ் வந்து இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து நம்ம ரன் பண்ணுறதுக்கு npm அண்ட் ஸ்டார்ட்டை வந்து போடணும். ஓகே, போட்டுக்கலாம். கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளுக்கு புதுசாக ஃபைல் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் வந்து 3000ங்கிற போர்ட் நம்பரில் நம்மளுக்கு வந்துடுச்சு. அடுத்து என்ன பண்ணோம், ஸ்டார்ட் யூஸிங் tailwind CSS இன் யுவர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம இதை போட்டு tailwind CSS கரெக்டாக செட்டப் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துடலாம். இல்லை app.js ஃபைல்குள்ளார டெல்டுக்குள்ளார இதை போட்டு சேவ் பண்ணிடலாம். இதை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் நேம் டெக்ஸ்ட்டு 3xl ஃபாண்ட் போல்டு அண்டர்லைன் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற வார்த்தைக்கு அது வந்திருக்கான்ட்டு பார்த்துடலாம். அதெல்லாம் வந்திருக்கு. இப்போ பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். பிஜி க்ரீன் பை கனிக்லாட் சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பிஜி அந்த பிஜி க்ரீன் கலர் கொடுத்தது வந்து இங்கே வந்துருச்சு. அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வைட் டூல் மூலிமா எப்படி வந்து செட்டப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நம்ம அதே மாதிரி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு tailwind வெப்சைட்டுக்கு போயிடலாம். tailwind வெப்சைட்டுக்கு போனோம்னா இன்ஸ்டாலேஷன் போனோம்னா இங்கே நம்ம ஃப்ரேம் ஒர்க் கைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது என்ன, அந்த வைட் என்னென்னா, வைட்டை பற்றி முன்னே பேசியிருக்கோம். வைட் என்னென்னா ஒரு நேட்டிவ் ESM பேஸ்டு டெவலப்மெண்ட் சர்வர். அதாவது கிரியேட் ரியாக்ட் ஆப் மூலிமா நீங்கள் வந்து tailwind CSS செட்டப் பண்ணும்போது அது என்ன பண்ணோன்னா Wepack அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து க்ரியேட் பண்ணோம். அதை பற்றி முன்னே பார்த்துருக்கோம். இது வந்து நேட்டிவ் ESM பேஸ்டு டெவலப்மெண்ட் சர்வரை க்ரியேட் பண்ணோம். இதுக்கு தேவையான ரவுட்டை கால் பண்ணி இதுக்கு தேவையான மாடிஃபை மட்டும் கொடுக்கறனால இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வைட்டை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் யுவர் ப்ராஜெக்ட், அதாவது ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவோம். npm create வைட்டல் டெர்மினலுக்குள்ளார டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். npm create வைட்டல் latest my project -hyphen template react. அதாவது இந்த டெம்ப்ளேட் ரியாக்ட் எதுக்கு போகிறோன்னா, ரியாக்ட் டெம்ப்ளேட்டில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ரியாக்ட்டுக்கு தேவையானதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கும். இல்லை நம்ம இதை டெம்ப்ளேட் ரியாக்ட் போடாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் காமிக்கும் ரியாக்டா வியூவா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்கும். நம்ம வேணா சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம்.
அந்த மை ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆச்சு. இதில் Vite.config வந்தாலே நம்ம Vite டூல் மூலிமா ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிக்கலாம். cd மை ப்ராஜெக்ட், அது மை ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு இன்ஸ்டால் Tailwind CSS. இப்போ தான் நம்ம Tailwind CSS வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். கால் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். npm install d Tailwind CSS post CSS auto prefix அப்படின்னா என்னென்னா, இந்த போஸ்ட் CSS என்னென்னா ஒரு சாஸ் மாதிரி ஒரு ப்ரீ ப்ராசஸர். இது என்ன பண்ணோன்னா, நம்ம எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு தேவையான ப்ளகின்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறதுக்கு கோடை கொஞ்சம் கம்மியாகவே குவாலிட்டியாகவும் க்ளீனாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த ப்ளகின்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் மூலிமா பண்ணும்போது இந்த போஸ்ட் CSS ஆட்டோ ப்ரீஃபிக்ஸ் வந்து இருக்காது. நம்ம இந்த Vite மூலிமா பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ப்ரீ ப்ராசஸர் வந்து கிடைக்கும். நம்ம package.html ஃபைலுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு தேவையான Vite அந்த ப்ளகின்ஸ், Viteோட ப்ளகின்ஸ், இது React DOM எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. இது டவுன்லோட் ஆனாலும் இது இங்கே ஆட் ஆயிரும். அந்த Tailwind CSS போஸ்ட் CSS ரெண்டுமே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம npx Tailwind CSS neat அப்படிங்கிற கோட் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இனிட்னாலே இனிஷியல்னு அர்த்தம். அது இனிஷியலாக Tailwind CSSக்கு தேவையான அந்த கான்ஃபிக் ஃபைல்லாம் க்ரியேட் ஆகும். இது பண்ணுறதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு tailwind.config.js சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை நம்ம கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். அதுதான் அந்த பாத் மாடிஃபிகேஷன். காப்பி பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிவிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே இந்த index.html வந்து இந்த பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதனால் நம்மளுக்கு டேரெக்டாக இந்த மட்டும் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து நம்மளுக்கு index.html இதில் வந்து வெளியில் இருக்கும். அதாவது SRC ஃபோல்டருக்கு பப்ளிக் ஃபோல்டருக்குள்ளே இல்லாமல் வெளியே இருக்கிறதுனால நம்ம இங்கேயே வந்து வெப்சைட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இங்கே தான் நம்ம இந்த HTML இதுதான் நமக்கு வெப் பேஜில் வர தெரிய போகுது. நம்ம அடுத்து இந்த ஆட் Tailwind டேரக்டரிஸ் இதை மூணுத்தி காப்பி பண்ணி அது மாதிரியே இங்கே SRC ஃபோல்டருக்குள்ளார இண்டெக்ஸஸ்க்குள்ளார முன்னாடி இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அடுத்து அதை ரன் பண்ணுறதுக்கு நம்ம npm run startன்னு இருந்துச்சு. இதுக்கு ரன் பண்ணுறதுக்கு npm run dev அப்படிங்கிறத பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பண்ணோம்னா ரன் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு லோக்கல் ஹோஸ்ட் 5173ங்கிற போர்ட் நம்பரில் நம்மளுக்கு ரன் ஆயிடுச்சு. கிளிக் பண்ணி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டாலே நம்ம கரெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நம்ம Tailwind CSS வந்து ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 3 லைன் ஆஃப் கோட்ஸ் வந்து காப்பி பண்ணி இந்த app.jsx ஃபைல்ஸ்குள்ளார ப்ரீடிஃபைன்ட் கோடை எல்லாத்தையும் கிளிக் பண்ணால் சிவனா இதிலே நம்ம இதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளுக்கு டோட்டலாக நம்மளோட ஃபுல் பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் செட் பண்ணுவோம். அதுக்கு கிளாஸ் நேம் BG Red 500 கொடுத்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒரு கலர் வந்து இந்த 2 இதுக்கு வந்துடுச்சு. அடுத்து நம்ம இந்த ரியாக்டுக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் 5XL டெக்ஸ்ட் உங்களுக்கு 5XL ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கரெக்டாக இது பண்ணிட்டோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னா கமெண்டில் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.